காமனா நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட், எல்போ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் காமனா பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட்ஸ். ஆங்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு ரேரஸ்ட் ப்ரொசீஜர் அண்ட் இட் இஸ் a less commonly done procedure. யாருக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் தேவைன்னா ஸ்போர்ட்ஸில் ரிப்பீட்டட் இன்ஜுரிஸ் ஆகிறவங்களுக்கு அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகி ஆர்த்ரைட்டிஸாக மாறி ஃப்யூச்சரில் அது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படலாம். வணக்கம், நான் டாக்டர் ஆர் கோகுலகிருஷ்ணன், ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ஆங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. இது ஏன் ஒரு யூனிக் டாப்பிக்காக இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு காமனஸ்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்காக நம்ம பண்ணுற ஒரு ஜாயிண்ட் அல்ல. காமனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட், எல்போ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் காமனாக பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட்ஸ். ஆங்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு ரேரஸ்ட் ப்ரொசீஜர் and it is a less commonly done procedure in orthopedic point of view. இது யாருக்கு இந்த சர்ஜரி தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் ஜாயிண்ட் தேயறது ஒரு காமனஸ்ட் ரீசன். யாருக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் தேவைன்னா ஸ்போர்ட்ஸில் ரிப்பீட்டட் இன்ஜுரிஸ் ஆகிறவங்களுக்கு அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகி ஆர்த்ரைட்டிஸாக மாறி ஃப்யூச்சரில் அது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படலாம். ஒபிசிட்டி ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கப்படுது. அந்த ஒபிசிட்டி வந்து இப்போ நிறைய பேருக்கு அது ஒபிசிட்டி இருக்கிறதுனால அந்த வெயிட்னால ஏற்படக்கூடிய கார்ட்லேஜ் டேமேஜ் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டை வேகமாக டீஜெனரேட் பண்ணி பெயின்ஃபுல்லாக்கி நடக்க முடியாத ஸ்டேஜ் வந்தால் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. இது இல்லாமல் இனியும் அடுத்த சில காரணங்கள் பார்க்கும்போது போனில் ஏற்படக்கூடிய டியூமர்ஸ், ஆங்கிள் ஜாயிண்ட்ல டிபியா, டாலஸ் அப்படிங்கிற ரெண்டு மெயின் ஜாயிண்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அந்த டிபியால ஏற்படக்கூடிய போன் டியூமர்ஸ், அது மெலிக்னன்சி, நான் மெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ் இன்வால்விங் த கார்ட்லேஜ், இந்த காரணங்களால நம்ம அந்த பகுதியான போனை எடுத்துட்டு ஆங்கிளையே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அவங்களை நடக்க வைக்கிறோம். ஸோ போன் டியூமர்ஸ் பற்றி பார்த்தோம்னா காமனஸ்ட் வந்து இந்த சில்ட்ரன்ஸ், அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு லெக் பெயின் வருவாங்க, அடிபட்டு வருவாங்க. பட் அதை இவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மெலிக்னன்ட் போன் டியூமராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து இந்த போன் டியூமரை சுருக்கி பிறகு மீண்டும் எம்ஆர்ஐ எடுத்து இந்த போன் டியூமரோட சைஸை அசஸ் பண்ணி எக்ஸாக்டாக பேஷண்ட்டோட அந்த போன் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு தேவையான பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணி அதை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம போன் டியூமரையும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு போன் ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து லிம் சால்வேஜ் சர்ஜரின்னு காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கேசஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. ஸோ அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரி ஒரு பார்ட், அதை தவிர கீமோதெரப்பி சர்ஜரிக்கு முன்னாடியும் கொடுப்போம், சர்ஜரிக்கு அப்புறம் கொடுப்போம். சர்ஜரி முடித்து அந்த வூண்ட் ஹீல் ஆனதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன், அவங்க கம்ப்ளீட்டாக நடந்து இண்டிபெண்ட்டாக ஸ்கூலுக்கே போகிற லெவலுக்கு பண்ணி அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களை கொண்டு வருவோம்.